மண்டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு தர்ணிக்கா இட்லியும் புதினா சட்னி தான் கேட்டிருந்தா. ஸோ 2 பேத்துக்கும் அதே பேக் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு ராகி தோசை தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ தர்ணிகா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். மாடி தோட்டத்தில் 2-3 வெள்ளை பூசணி இருந்துச்சு. அதில் ஒன்று மட்டும் லைட்டாக சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் லைட்டாக மஞ்சள் ஆயிடுச்சு. அது மட்டும் கட் பண்ணிட்டோம். வாட்டர் மெலன் பிஞ்சு விட்டுருந்துச்சு. அதுக்குமே முலாம்பழம் ஆரஞ்சு கலர் இருக்கும்ல, அது பிஞ்சு விட்டுருந்துச்சு. ஏற்கனவே 2 முலாம்பழம் பக்கம் செடியிலே பழுக்க வச்சு எடுத்திருந்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. கத்திரிக்காய் லெமன் கிராஸ்ன்னு சொல்லி நல்லா செடி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த பூசணிக்காய் தான் கட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்காங்க. கீழே தான் பார்த்திங்கன்னா அம்மா இருக்கிறாங்க. அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி நேராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போயிருந்தேன். எப்பயுமே போனோன்னே கண்டெய்னர்ஸ் ஏதாச்சும் புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது, அது என்ன ரேட்டுன்னு பார்ப்பேன். வாங்குறனோ இல்லையோ அது ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன வாங்க போனோமோ அதை வாங்குவேனே. ஆனால் வீட்டில் திட்டுவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுற, வாங்குற மாதிரி இருந்தால் பாரு இல்லைனா பார்க்காதம்பாங்க. ஆனால் எப்போ போனாலும் சரி இது ஒரு பழக்கமாகவே நான் வச்சுருக்கேனே. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு காலையிலே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். விளக்குன பாத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு பகலில் இப்போ டீ குடிக்கிறத விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 1/2 கப் மட்டும் டீ போட்டு குடிச்சாச்சு.